வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைசர் யூடியூப் சேனல். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டு. நம்ம ரிலையன்ஸ் பற்றி எழுதியிருந்தோம், இஷ்யூ பற்றி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி கேட்டுருக்காரு. சரி, இது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ ஆச்சு, இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். பட் விஷயம் இருக்குது. ஸோ சம் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர் விச் ஐ வாண்ட் டு ஷேர் விச் நம்மளுடைய வியூவோடு நம்ம கொஞ்சம் பேச போகிறதில்ல, நம்மளுடைய வியூவோடு இதை பேச போகிறோம் நம்ம. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஓகே, நம்ம டேட்டாவில் போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூக்கு அப்புறம் இப்போ இருக்க கேபிட்டல் 5,368 crores. இதுக்கு போஸ்ட் இஷ்யூ இது இந்த இட் கோ டு 7,538. ஓகே ஓகே, நம்ம இந்த கேபிட்டல் பற்றி நம்ம அப்புறம் வரலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees, ப்ரீமியம் 13.19. ஓகே, ப்ரீமியம் 13.19. ஸோ எல்லாருக்கும் வந்து 23.19 அலாட்மெண்ட் வருது. 23.19 அலாட்மெண்ட் வருது. 1,800 to 2,000 crores ரைஸ் பண்ண போகிறேன் பிளான் இருக்குது. இதில் வந்து லோக்கல் அண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கம்பெனி இந்த பேங்க்கோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னாக்கா, இந்த கார்ப்பரேட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க, கார்ப்பரேட் லெண்டிங்கில். ஸோ அந்த கார்ப்பரேட் புக்கை வந்து தே வாண்ட் டு ரெடியூஸ் இட் டு பிக் டைம் அண்ட் மூவ் த ரீட்டைல் பிஸ்னஸ் அப். ஸோ கார்ப்பரேட்டை டீஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராவை டீஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் மோஸ்ட்லி மூவிங் இன் டு retail focus. I think the capital first model they'll go நினைக்கிறேன். Capital first model is like a Bajaj Finance model, and you will see a lot of small loans coming out from them, I think. So capital retail business தான் margin ஜாஸ்தி, risk ரொம்ப கம்மி, பட் டிக்கெட் சைஸ் கம்மியாக இருக்கும், பட் ரிட்டர்ன்ஸ் அந்த அதிகமாக இருக்கும். ஸோ புக் வேல்யூ வந்து இப்போது 30.4 இருக்குது, 31.82 போஸ்ட் இஷ்யூ 30.4 வந்துடும். ஸோ சின்ஸ் they're going to focus on retail, it's a good issue. The main thing is, இப்போ நம்ம இதை மெயினாக நம்ம ஏன் பார்க்குறோன்னாக்கா, நார்மல் மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து பணம் கொடுன்னு கேட்கல. ஒரு பொருளாதாரம் ஒரு பயங்கரமான நிலைமையில் இருக்குது, கொரோனா இருக்குது, இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து அவங்க பணம் நம்மக்கிட்ட கேட்கல. அவங்க வந்து கார்ப்பரேட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாரை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோ. இது எவ்வளோ படிக்கிறதுன்னு தெரில. 344 ஒரு 344 crores அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி 230. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் பண்ணுறாங்க. அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஐசிஐசி லைஃப் இன்சூரன்ஸ் இவ்வளோ பண்ணுறாங்க, HDFC லைஃப், பஜாஜ் அலையன்ஸ். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, ஐடிஎஃப்சி ப்ரூ லைஃப், HDFC லைஃப் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா, ஐடிஎஃப்சி will ensure that they'll also have a say. Okay, so especially we are betting on Vaidhi. இந்த பிஸ்னஸில் வந்து most of this money people are betting on Mr. Vaidhinathan. Okay, so இப்போ அந்த பேங்க் டேக் ஆஃப் ஆச்சுன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 2006 43 ரூபா இருந்தது, அப்புறம் 2,000 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பேங்க் க்ரோ ஆகுமா தெரியல. அதில் பாதி அதில் வந்து 1/10 க்ரோ ஆனாலே போதும். இப்போ 23.9 இருக்குது. ஒரு 10 இயர்ஸில் 200 rupees பண்ணாலே பெரிய சமாச்சாரம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் பெட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களாம் விற்கவே மாட்டாங்க. அதை வெரி ரேர்லி they will sell. They are going to be inside for long. Okay, and most important thing is வந்து this bank is I think they are very the top quality management. இவங்க வந்து அதாவது their corporate governance will be very good. இது வந்து மார்க்கெட் அடினால அந்த ஷேர் ப்ரைஸ் அடி வாங்கிடுது. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா they are very open. அந்த என்பிஏலாம் இம்மீடியட் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஒழிச்சு வைக்கிற ஸ்கெலிட்டன்ஸ் இந்த கபோர்ட் பிஸ்னஸே கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, தே ஆர் வெரி ஓப்பன் இன் தர் டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க் வந்து இட்ஸ் அ குட் பெட். இப்போ இவங்களாம் இவ்வளோ பணம் போடுறாங்கன்னா நம்ம எதனா போடணுன்றது யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கேட்கல என்னடா கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கேன்ட்டு. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே, நம்ம வந்து ஜென்ரலி லோ ஈக்விட்டி கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது. You can grow like இந்தியன் பேங்க் மாதிரி ஒரு growth பாசிபிலிட்டி இருக்குது. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் நம்ம 136 crore பாப்புலேஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் வேணால் எத்தனை பேங்க் வேணால் வரலாம் அதில். ஓகே, நம்பர் ஆஃப் பேங்க்ஸுக்கு எல்லையே கிடையாது. யார் வேணும் எந்த பிஸ்னஸ் யார் வேணும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது.
ஸோ அதனால் இட் இஸ் யார் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அங்கே மக்கள் போவாங்க. அந்த அந்த நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் எஸ்பெஷலி இஸ் ஆல்ரெடி ரன் அ வெரி ப்ராஃபிட்டபிள் ஃபினான்ஸ் கம்பெனி. ஓகே, ப்ளஸ் இஸ் காட் அ வெரி பிக் வெரி ஃபேண்டாஸ்டிக் பேங்கிங் பேக்ரவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் இப்போ இந்த என்னுடைய தாழ்மையான கருத்து வந்து இவ்வளோ பணம் இவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னா அது வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்குக்காக போடல, மிஸ்டர் வைத்திக்காக தான். பெட் திஸ் பீப்புள் பெட்டிங் திஸ் மச் இன்க்ளூடிங் மீ. வி லைக் த பேங்க் பிகாஸ் இப்போ நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒரு பேச்சு சொல்கிறேன் நான். இப்போ இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் பெட்டிங் ஆன் தி ப்ரொமோட்டர் அண்ட் த டீம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஐ திங்க் அதனால தான் ப்ரைஸை வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ப்ரைஸ் இருக்குன்னு சார்ட்டில் பார்க்கலாம். அது ஒரு ஃபிபோனச்சி ஃபார்மேஷன் இருந்தது, பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன பார்த்துருந்தோம். ஸோ ஃபிபோனச்சி ப்ரொஜெக்ஷன் இப்போ மறுபடியும் போடலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி மேலே போயிட்ட அப்புறம் இந்த ரேஞ்ச் கீழே வரக்கூடாது, பட் வந்திருக்கு. மேபி இந்த ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூனால கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாக் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இது ஒரிஜினல் ஃபார்மேஷனில் வந்து இட் ஹேட் அ டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 49. ஓகே, we'll have after post this we do not know what is the re-rating going to be. நம்ம வந்து இந்த அலாட் பண்ணால் முடிஞ்சப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இந்த லாங் டேர்முக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு யோசிக்கணும். யோசிக்கணும். இப்போ இவங்கெல்லாம் பண்ணும்போது இவங்க ஐடிஎஃப்சி விட்டுருங்க, அவங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. பட் அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ப்ளஸ் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் ப்ளஸ் வார்பர்க் பிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 தான் எடுத்து போட்டிருக்கேன் நான். ஸோ இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் இவங்களே இவ்வளோ பெட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹோம்ஒர்க் டியூ டெலிஜென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஃபார் அஸ் டு தெம். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இப்போ ப்ரைஸ் இன்றைக்கி லேட்டஸ்ட் ப்ரைஸ் பார்க்க மறந்துட்டோம். ஓகே, இட்ஸ் அட் 21.90. ஓகே, தேர் பேயிங் 2 rupees more, பரவாயில்ல. ஓகே, எனிவே தட்ஸ் ஆல்சோ குட். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.